ரயிலில் 63 கிலோ கஞ்சா கடத்தல், வடமாநில ஆசாமிக்கு 12 ஆண்டு சிறை, கோவை நீதிமன்றம் தீர்ப்பு. ரயிலில் 63 கிலோ கஞ்சா கடத்திய வடமாநில ஆசாமிக்கு கோவை நீதிமன்றத்தில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கோவை ரயில் நிலையத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி திருவனந்தபுரம் ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அப்போது அந்த ரயிலில் கோவை ரயில் நிலையத்திற்கு வந்தபோது குறிப்பிட்ட ரயில் பெட்டியிலிருந்து 3 சாக்கு மூட்டை இறக்கிய ஆசாமியை மடக்கி பிடித்தனர். அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு சாக்கு மூட்டையிலும் 21 கிலோ வீதம் மொத்தம் 63 கிலோ கஞ்சா இருந்தது. இவற்றை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் அதனை கடத்தி வந்த ஆசாமியிடம் விசாரணை நடத்திய போது அவர் சுகில் முண்டா என்றும் மேற்கு வங்காள மாநிலம் ஃபர்கானஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. கஞ்சாவை குறைந்த விலைக்கு வாங்கி கோவையில் கல்லூரி மாணவர்கள் உள்பட பலருக்கும் விற்பனை செய்வதற்காக கடத்தி வந்ததாக சுகில் முண்டா தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கோவை போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு கோவை போதைப்பொருள் தடுப்பு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை நடத்திய நீதிபதி ராஜலிங்கம் சுசில் முண்டாவுக்கு 12 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 1 லட்சம் அபராதமும் விதித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சிவகுமார் ஆஜராகி வாதாடினார். தண்டனை விதிக்கப்பட்ட சுகில் முண்டா கோவை சிறையில் அடைக்கப்பட்டார்.